வணக்கம். 13வது சர்வதேச சென்னை திரைப்பட விழால 2 நாள் நாங்க ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டோம். அது எவ்வளவு பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல. ஒரு 600-700 தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த 600-700 பேரை மதிச்சு இன்னைக்கும் நாங்க வந்து ஜனவரி 8ஆம் தேதி என்னென்ன படம்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். முதல் படம் டாக்ஸி. இது ஒரு ஈரான் நாட்டு திரைப்படம். டாக்ஸி படத்துடைய இயக்குனர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பிரபலமான ஒரு ஈரான் இயக்குனர். அவர் வந்து ஒரு டாக்ஸில போறாரு. அந்த டாக்ஸில வந்து முன்னாடி லைட்டா கேமரா வச்சிருக்காரு. டாக்ஸில ஏறுறவங்க கூட அவர் பேசிட்டே வராரு. ஸோ அந்த கான்வர்சேஷனோடைய ஒரு தொகுப்பு தான் இந்த படம். கேட்கும்போது வித்தியாசமா இருக்கு இல்லையா? நீங்க போய் படத்தை போய் பாருங்க. அந்த டேரக்டர் வந்து ஆக்சுவலா இந்த பனாஹி, இந்த டேரக்டர் பேரு. அந்த பனாஹி டேரக்டருக்கு வந்து 20 வருஷம் படமே எடுக்கக்கூடாதுன்னு ஈரான் கவர்மெண்ட் வந்து தடை போட்டிருக்காங்க. பட் அதையும் மீறி முதல் 2 படம் வந்து ரொம்ப ரகசியமா தன்னுடைய ரூம்லேயே வந்து அவர் எடுத்து அதுல வந்து அவர் உலக பிரபலம் அடைஞ்சிட்டாரு. ஸோ 3வது படம் வந்து ரோடுக்கே வந்து தைரியமா வந்து டாக்ஸி எல்லாம் ஓட்டி கேமராலாம் வச்சு எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கும் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் வந்து இந்த டாக்ஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற திரைப்படம் ஒரு 100 வயசு தாத்தா ஜன்னல்ல ஏறி குதிச்சு காணாம போயிட்டாரு. இது வந்து ஒரு படத்தோடைய கதை கிடையாது. இது படத்தோடைய பேரு தி 100-year-old man who climbed out the window and disappeared. இது ஒரு இவ்வளவு பெரிய டைட்டில். இது ஒரு ஸ்வீடன் நாட்டு திரைப்படம். இவ்வளவு பெரிய டைட்டில் திரும்பி சொல்ல போறதுல இதே டைட்டிலே வந்து ஒரு புக் வந்திருக்கு. அந்த புக்கை சார்ந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு 100 வயசு கிழவன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு முதியோர் இல்லத்துல இருக்காரு. பட் முதியோர் எல்லாம் இருக்க பிடிக்காம ஜன்னலை குச்சி தப்பிச்சு போயிறாரு. போற வழியில சும்மா இருக்காம ஒரு சூட் கேஸை திருடிட்டு போயிறாரு. அந்த சூட் கேஸ்ல நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்துக்கு சொந்தக்காரன் வந்து இந்த தாத்தாவை தேடிட்டு இருக்காரு. இந்த சைடு ஒரு கதை. இந்த 100 வருஷம் அவர் என்ன மாதிரி அட்வென்ச்சர்லாம் பண்ணாரு, வரலாறுல முக்கியமான சம்பவங்கள்லாம் அவரோட பேர் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபிக்ஷன் கதை தான் இது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வர படம்லாம் வந்து ரொம்ப மெதுவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லாம அந்த ஒரு இதுவை பிரேக் பண்ணி இந்த படம் நல்லா சுவாரஸ்யமா ஜாலியாவே இருக்கும். இது ஸ்வீடன் நாட்டில் வந்து வசூல் சாதனை செஞ்சிருக்கிற படம். இதுக்கு முன்னாடி வந்து தி கேர்ள் வித் தி டிராகன் டாட்டூ தான் வசூல் சாதனை செஞ்ச படம். அதையும் தாண்டி இந்த படம் வந்து வசூல் சாதனை செஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் 3 Windows and a Hanging. இது ஒரு அல்பேனிய நாட்டு திரைப்படம். ஒரு பாரம்பரியமான ஒரு கிராமம். அப்பதான் ஒரு போர் முடிஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் எல்லாரும் ஒரு நார்மல் லைஃப்க்கு திரும்பி இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து நம்ம மனசாட்சி விரோதமா இருக்கக்கூடாது, நம்ம உண்மையை பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு ஒரு பேட்டி விடுறாங்க. எனக்கு வந்து நான் இந்த கிராமத்தை சேர்ந்த லேடி தான். இங்க வந்து செர்பியன் ஆர்மி வந்து இங்க படையெடுக்கும் போது இங்க இருக்கிற லேடிஸ் வந்து ரேப் பண்ணிட்டாங்க, என்னோட சேர்த்து ஒரு 3 லேடிஸ் அவங்க ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்றாங்க. உடனே அந்த கிராமத்து பயங்கர பரபரப்பு. அங்க இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் வந்து இந்த லேடி வந்து பயங்கரமா தப்பா பேசி அவங்களையும் அவங்களுடைய அந்த சின்ன பையனையும் வந்து ஊரை விட்டு ஒதுக்க ட்ரை பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற மற்ற ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வந்து எங்க நம்ம வீட்டு லேடிஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு சைக்காலஜியை வச்சு ரொம்ப சுவாரஸ்யமா கதை சொல்லியிருக்கிற படம் தான் 3 Windows and a Hanging. 4வது நம்ம பார்க்க போற படம் General Luna. இது ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டு திரைப்படம். Meron tayong mas malaking kaway kaysa mga Amerikano. Ang ating sarili. பிலிப்பைன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த அந்த போரை சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அதுல வந்து ரொம்ப டெரரான ஒரு ஜெனரல் ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவர் வந்து அன்டோனியோ லூனா. அவர் வந்து பயங்கரமா எதிரி நாட்டுக்கும் அவரை கண்டா பயம், உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே அவர் கண்டா பயம். ஸோ அவர் வந்து ஆன் ஃபீல்டும் பயங்கர டெரரா இருக்காரு, உள்ள ஆஃபீஸும் செம்ம டெரரா இருக்காரு. அவர் வந்து அட் அ டைம் வெளியிலேயே சண்டை போடணும், உள்ள பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே அவருக்கு எதிராக பல சூழ்ச்சியெல்லாம் நடக்குது. ஸோ அதை எதிர்த்தும் அவர் வந்து போராடணும். ஸோ அவர் எப்படி அந்த டெரரா எல்லாத்தையும் தாண்டி வந்தாரு அப்படின்றத ஜெனரல் லூனாவுடைய கதை. பிலிப்பைன்ஸ் நாட்டிலையும் நம்ம ஊர் மாதிரி ஒரு டாக்டர் சங்கர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் போல இருக்கு. அவங்க ஊர்ல வந்து பிலிப்பினோ மொழியில அதிக பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் இதுதான். அதே மாதிரி அதிக வசூல் சாதனையும் இந்த படம் தான் படைச்சிருக்கு. இன்னைக்கு கடைசியா நம்ம பார்க்க போற படம் டேர் பங்கர். இது ஒரு ஜெர்மனி நாட்டு திரைப்படம். ஒரு டீச்சர் இருக்காரு, அமைதியா ஆராய்ச்சி பண்ண, எனக்கு அமைதியான ஒரு இடம் தான் தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு தேர்றாரு. ஒரு வீடும் கிடைக்குது. பட் என்ன பிரச்சனைனா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரூம் வந்து ஒரு பங்கர், அதாவது ஒரு போர்ல வந்து பதுங்கு குழியா இருந்த இடம். பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தங்குறாரு. ஆனா அந்த இடத்துல அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களா இருக்காங்க. எவ்வளவு வித்தியாசம்னா தன்னுடைய பையனை வந்து அவங்க வந்து ஒரு காலத்துல வளர்ந்தப்பறம் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த பையன் பிறந்தது ஜெர்மனில. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேமிலியில அவர் மாட்டிக்கிறாரு. பட் ஸ்டில் அவர் வந்து அதோட ஒத்து போயிறாரு. தன்னோட பையனுக்கு வந்து நீங்க தான் வந்து வீட்லயே வந்து அவனுக்கு டியூஷன் எடுங்க, நாங்க வெளியில அனுப்புறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையனை வீட்லயே வச்சு வளர்க்குறாங்க. இவரும் ஒத்துக்கிறாரு. ஸோ அந்த பையனுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும்போது என்ன மாதிரியான வித்தியாசமான காமெடியான விஷயங்கள்லாம் நடக்குது, அது எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் டேர் பங்கர் படத்துடைய கதை.
ஒரு வழியா உலகம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அடுத்ததா வந்து நாளை என்னென்ன தமிழ் படம்லாம் ஸ்கிரீன் பண்ண போறாங்கன்னா, சம்சாரம் அது மின்சாரம், மாயா, பிசாசு, அது இல்லாம எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியை சேர்ந்த மாணவர்களுடைய ஷார்ட் பிலிம்ஸையும் ஸ்கிரீன் பண்ண போறாங்க. எல்லா தமிழ் படங்களுமே வந்து ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்ல ஸ்கிரீன் பண்றாங்க. இதை தாண்டி நாளைக்கு ஸ்கிரீன் பண்ண போற இன்னொரு முக்கியமான திரைப்படம் நானும் அவன் அல்ல அவளு. இது ஒரு கன்னட மொழி திரைப்படம். லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படிங்கிற ஒரு திருநங்கையோடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதையை தான் இந்த படமா எடுத்திருக்காங்க. திருநங்கைகளோட வாழ்க்கை, அவங்களுடைய சமுதாயம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் சொல்ற படம் தான் இது. போன வருஷம் தேசிய விருதுகள்ல, அதாவது நம்ம இந்தியன் நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ்ல வந்து இந்த படத்துடைய ஹீரோ சஞ்சாரி விஜய்க்கு வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அது இல்லாம இந்த படத்துக்கு பெஸ்ட் மேக்கப்புக்கான நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஒரு வித்தியாசமான படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். மறுபடியும் நாளைக்கு ஜனவரி 9 என்னென்ன படம்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் லிஸ்டோட நான் வரேன். டாடா சொல்லுங்க, கீ பண்ண முடியல. வணக்கம்.